ஆனந்தா வித்யாலயா பள்ளியினுடைய 12வது ஆண்டு விழா நிகழ்ச்சிக்காக இந்த நிகழ்ச்சியினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் இனிய நண்பர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கிரீன் சிட்டி ரோட்டரி சங்கத்தினுடைய தலைவர், இந்த பள்ளியினுடைய தாளாளர் ரொட்டேரியன் ஆனந்தகுமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை விருந்தினராக ராமநாதபுரத்திலிருந்து இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய ரோட்டரி மாவட்டத்தினுடைய வருங்கால தலைவர், ரொட்டேரியன் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் நாமினி இன்ஜினியர் ஜே தினேஷ் பாபு அவர்களே, கௌரவ விருந்தினராக சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்புரையாற்றி சென்றிருக்கின்ற அன்புக்குரிய நகர்மன்ற தலைவர் தங்கம் ரவிகண்ணன் அவர்களே, மற்றும் இந்த விழாவிலே சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கக்கூடிய ஜேசி கார்த்திக் அவர்களே, மற்றும் எங்களுடைய ரோட்டரி நண்பர்கள் ரொட்டேரியன் ஆர்ஏ அழகர்சாமி, ரொட்டேரியன் என்எஸ் வேலாயுதம், ரொட்டேரியன் பாலமுருகன், ரொட்டேரியன் எஸ்பிஜே முனிராஜ், ரொட்டேரியன் ராஜேஷ் கனி மற்றும் ரொட்டேரியன் செல்வகுமார், இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த ஆண்டிற்கான துணை ஆளுநர் அன்புக்குரிய நண்பர் ரொட்டேரியன் எம் ராஜசேகர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு மிகச் சிறப்பான ஒரு ஆண்டு. மிகச்சிறந்த 2 மனிதர்களை இங்கு விருந்தினர்களாக அழைத்து இந்த ஆண்டு விழாவினை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நமது நகராட்சியை திறம்பட நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு மிகச்சிறப்பான ஒரு நகராட்சி தலைவர் நமக்கு இந்த இப்போது கிடைத்திருக்கின்றார். அவர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டது. 2வது, ராமநாதபுரத்திலிருந்து இங்கே தலைமை விருந்தினராக வருகை இருந்திருக்கின்ற ரொட்டேரியன் தினேஷ் பாபு, என்னுடைய நண்பர், அவர்கள் வந்திருக்கின்றார். அவருடைய ஒரு ரொட்டேரியன் என்று சொல்வதை காட்டிலும் மிகச்சிறந்த மனிதர், மிகச்சிறந்த மனிதநேய பண்பாளர் அவர். அவருடைய நெருக்கமாக பழகியவர்களுக்கு இது மிக நன்றாக தெரியும். அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஒருவர் இந்த பள்ளியினுடைய இந்த ஆண்டு விழாவிற்கு தலைமை விருந்தினராக வருகை தந்திருப்பது நமக்கெல்லாம் உண்மையிலேயே ஒரு மிகுந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நிகழ்வாகும். இந்த பள்ளியினுடைய ஆண்டறிக்கையை வாசித்தாங்க. அந்த ஆண்டறிக்கை ரொம்ப சுருக்கமாக வாசிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பள்ளியினுடைய அனைத்து வேலை நாட்களிலும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்கும். அந்த பள்ளியை தாண்டி தான் நான் என்னுடைய ஆஃபீஸுக்கு போவேன். டெய்லி பார்க்கும்போது ஏதாவது ஒரு நிகழ்ச்சி அங்கே நடத்தி கொண்டே இருப்பார்கள். வருடம் முழுக்க அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பார்கள். ஆனால் காலத்தின் அருமை கருதி ஆண்டறிக்கையை மிக சுருக்கமாக பள்ளியினுடைய முதல்வர் வாசித்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். மிகச்சிறப்பாக இந்த பள்ளி நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்களுடைய தலைமுறைக்கு இது போன்ற ஒரு வாய்ப்பு எங்களுக்கெல்லாம் கிடைக்கவில்லை. நான் படிக்கிற காலத்தில், நான் குழந்தையாக இருக்கும் போதெல்லாம் நர்சரி பள்ளிகள் கிடையாது. தலைமுறை தாண்டி விட்டது. எங்களுக்கு இப்போது உள்ள குழந்தைகள் இந்த ஒரு 2.5 வயசு 3 வயசுலேருந்தே இந்த மாதிரி ஒரு பள்ளியினுடைய இந்த கலாச்சார நிகழ்ச்சிகள் எல்லாம் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்தன. அந்த வாய்ப்பு எங்களுக்கெல்லாம் கிடைக்கவில்லை என்பது எங்களுக்கு மிகப்பெரிய மனக்குறையாகவே இருந்து வருகிறது. மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த பள்ளி மென்மேலும் வளர்ந்து மிகச்சிறந்த ஒரு பள்ளியாக நமது நகரிலே உருவெடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. அது விரைவில் நடைபெறும் என்று இந்த பள்ளியினை வாழ்த்தி இந்த வாய்ப்பினை எனக்கு வழங்கிய
அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.